Hello friends, welcome to Supreme Status. நம்ம போன கிளாஸ்ல பாலிட்டியோட ஓவர்வியூ பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல பாலிட்டியோட இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லா இந்த கிளாஸ்ல பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிடுவோம். அண்ட் இந்த கிளாஸோட எண்டிங்ல பாலிட்டினா என்ன, கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, பாலிட்டிக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது எல்லாமே கத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிட்டினா என்ன? டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிட்டிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட் எப்படி இருக்கு ஒரு நாட்டில் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை 3 பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஆனால் இது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இந்தியா அப்படின்ற கண்ட்ரியை நம்ம வெளிலேருந்து இப்போ பார்க்குறோன்னு வைங்களேன். இந்தியாவில் யார் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க? இங்கே பீப்புள் தான் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாமா? அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, அதாவது லைக் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக இருக்கா இல்லை டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கா? சென்டரும் இருக்குது, நம்மக்கிட்ட ஸ்டேட்ஸும் இருக்குது. ஸோ இங்கே டீசென்ட்ரலைஸ்டு ரூல். ஓகேயா? அண்ட் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பேசிஸில் நம்ம இப்படி கிளாஸிஃபை பண்ணோம்னா 3 டைப்ஸ் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் படி பிரித்தோம்னா பீப்புள் அங்கே சூஸ் பண்ணாங்கன்னா டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே டிசன்ட் பேஸ்டாக இருந்தால் மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே இருக்கிற லெவல் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஃபிசிக்கல் பார்ட்டில் பார்க்கும்போது சென்ட்ரலைஸ்டா டீசென்ட்ரலைஸ்டான்னு பார்ப்போம். வெறும் ஒரு லெவல் இருந்ததுன்னா அது சென்ட்ரலைஸ்டு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். இதே மோர் தென் ஒன், அதாவது சென்டர் ஸ்டேட் அப்படின்னு மோர் தென் ஒன் இருக்கிறதுனால டீசென்ட்ரலைஸ்டு ரூல்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். இதுதான் நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்மா பிரசிடென்ஷியல் ஃபார்மா அப்படின்றத பார்க்குறதுக்கான பேசிஸு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம படிச்சிருப்போம். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இங்கே லெஜிஸ்லேச்சர்னா லா மேக் பண்ணுறது, அதாவது லா மேக்கிங் பாடி தான் நம்ம லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்லிமெண்ட். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இந்த லா மேக் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க எல்லாம் தான் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். இதுக்கடியில் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி, இவங்களோட வேலை இவங்களும் லாவை பிரேக் பண்ணி எதுவும் பண்ணிடக்கூடாது, இந்த லா எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களும் எந்த விதத்துலையும் லாவை பிரேக் பண்ணிடக்கூடாதுன்றதை கண்காணிக்கிறது தான் ஜுடிஷியரியோட ஜாப். ஸோ அதுக்கடியில் தான் நம்ம சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சரும் ஒரு பேசிஸாக கொடுத்துருக்கோம். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டுமே பார்லிமெண்ட்டில் இருக்காங்கன்னா அது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவும் லா மேக்கிங்கில் ஒரு பார்ட்டாக இருக்காங்கன்னா அது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். இதே பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் தனியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் தனியாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னு சொல்கிறோம். எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆர் செப்பரேட்லி ஒர்க்கிங். ஓகேயா? அதாவது பிரசிடென்ட் தனியாக இருப்பாங்க. இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்லிமெண்ட் காங்கிரஸ் வந்து தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க லா மேக் பண்ணுறது தான் இவங்களோட வேலை, அண்ட் இவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பாலிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம். பாலிட்டினா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு படித்தோம். அண்ட் அதுக்கு கீழே ஒரு 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், செகண்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், தேர்டு லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இதில் தான் நம்ம பீப்புள் சூஸ் பண்ண டெமோக்ராட்டிக் ஃபார்மு, இதே டிசைன் பேஸ்டாக இருந்தால் மொனார்கியல் ஃபார்ம்னு படித்தோம். அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னா இவங்க 2 பேரும் ஒரே பார்ட்டாக இருந்தாங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்மு, 2 பேரும் தனித்தனியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது பிரசிடென்ஷியல் ஃபார்மு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு லெவல், அதாவது சென்ட்ரலைஸ்டாக இருந்ததுன்னா அது யூனிட்டரி ஃபார்மு, மோர் தேன் ஒன்னாக இருந்தால் டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது ஃபெடரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் இதோட சம்மரி. நெக்ஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்ன? பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு அடிப்படையானது கான்ஸ்டியூஷன். ஸோ ஏன் இதை நம்ம அடிப்படையானதுன்னு சொல்கிறோம்? கான்ஸ்டியூஷனில் தான் எப்படி நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும், லைக் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே, எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும், ஜட்ஜஸ் இருக்கணும், ஹை கோர்ட் இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் இருக்கணும், பேசிக்காக கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னால் பத்தாதுல்ல. ஸோ அவங்களாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அவங்களோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையுமே நம்ம கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதனால முக்கியமாக நம்ம வந்து இதை
ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ கான்ஸ்டியூஷனே இல்லாத ஒரு நாட்டையும் கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஒரு நாட்டையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன். இப்போது கான்ஸ்டியூஷன் இல்லாத நாட்டில் கவர்மெண்ட் இப்படி செயல்படும். இதே கான்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா அங்கே கவர்மெண்ட் இப்படி இருக்கும். ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்ஸ்டியூஷன் இல்லாத நாட்டை எடுத்துப்போமே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம மன்னர் ஆட்சி காலத்தில் இருக்கோம், இப்போ கான்ஸ்டியூஷனே இல்லாத ஒரு இடத்துல இருக்கோம்னு வைங்களேன். அங்கே திடீர்னு அந்த மன்னருக்கு நாளைக்கு எல்லாருமே வெள்ளை சட்டை தான் போடணும், என்னோட நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளை சட்டை தான் போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு இதை பாஸ் பண்ணுறாருன்னு வைங்க. அந்த இடத்துல எல்லாருமே அதை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அவர் சட்டமும் கொண்டு வராருன்னா அப்போ அதுதான் நம்ம பண்ண முடியும். அப்போ அங்கே கவர்மெண்ட்டு இப்படி இருக்கும், அதாவது கவர்மெண்ட் ஃபுல்லாக செயல்படும். ஆனால் இதே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அங்கே மக்களுக்குன்னு ஒரு ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் இப்படி தான் லிமிட்டடாக செயல்படும். ஸோ கான்ஸ்டியூஷன் இல்லாத இடத்துல கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது. ஆனால் இதே கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அங்கே கவர்மெண்ட்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதனால தான் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஒய் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, வித்தவுட் கான்ஸ்டியூஷன் தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் கவர்மெண்ட், வித் கான்ஸ்டியூஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் லிமிடேஷன்ஸ் ஆன் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனோட சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷனில் என்னென்ன நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க? சோர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். யார் இஸ் கவர்மெண்ட்டோட சோர்ஸ்? பீப்புள். ஸோ இது நம்மளுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபைஸ், கான்ஸ்டியூஷன் ஆல்சோ ஸ்பெசிஃபைஸ் அத்தாரிட்டிஸ். யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கணும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. அண்ட் இவங்களுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்கணும்? பிரைம் மினிஸ்டரா, பிரசிடெண்ட்டா. அண்ட் இங்கே பார்லிமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கணும், எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷனே நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, இதில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்கணும், இதில் எவ்வளோ, அண்ட் அதுக்கடுத்து சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கணுமா என்ன அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான அத்தாரிட்டி, யார் கவர்மெண்ட் அப்படின்றதையும் கான்ஸ்டியூஷனே நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ யார் யாருன்னு சொல்லிட்டா போதாதுல, அவங்களாம் என்னென்ன பண்ணணும், அதாவது பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இவங்கெல்லாம் தனியாக செயல்பட்டு இருந்தாலும் இவங்களுக்கு நடுவில் எப்படியெல்லாம் கோஆர்டினேஷன் இருக்கணும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், இவங்களை விட இவங்க பெரியவங்களா இருக்கணுமா, இல்லை இவங்களை விட இவங்க பெரியவங்களா இருக்கணுமா, இல்லை எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரின்னு இவங்க எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணுமா, இது எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்கும். அண்ட் சேம் அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கணுமா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் வந்து ஈக்குவலான இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணுமா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிமிடேஷன்ஸ் ஆன் பவர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக பீப்புளுக்கான சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படியெல்லாம் கொடுத்து அங்கங்கே கவர்மெண்ட்டுக்கும் செக் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் ரூல்ஸ் ஃபார் பப்ளிக் ஆர்டர். இப்போ நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கப்பா, ஓகே, அப்போ நம்ம போகும்போது எல்லாரையும் திட்டிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டோ அடிச்சுக்கிட்டோ வெளியில் போய் ஒரு வைலன்ஸோட நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக சிட்டிசன்ஸுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் படிப்போம்ல. ஸோ அதெல்லாமே பப்ளிக் ஆர்டருக்காக இதையும் கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எப்பயும் சிட்டிசன்ஸோட வெல்ஃபேர்க்காக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிபிஎஸ்பி இது மூலியமாலாம் நம்மளுக்கு அதையும் கவர்மெண்ட் எந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணணுன்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இதே காரணங்களுக்காக தான் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்டுன்னு சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் கான்ஸ்டியூஷன், பாலிட்டினா என்ன அப்படின்றதும். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன்னா என்ன, பாலிட்டினா என்னன்றது தனித்தனியாக படிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாலிட்டினா நம்ம ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு படித்தோம் இல்லையா. ஸோ வாட் இஸ் விசிபிள், என்னெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்ம ஒரு கண்ட்ரியை பார்க்குறோம், இப்போ யூஎஸ் பார்க்குறோம், இந்தியா பார்க்குறோம், அந்த கண்ட்ரி எப்படி அங்கே கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்குன்றதெல்லாம் பார்க்குறோம் தெரியுமா. பார்க்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் தான் நம்ம பாலிட்டின்னு சொல்கிறோம். தோஸ் ஆர் விசிபிள் டு அவர் ஐஸ், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் கான்ஸ்டியூஷன்ன்றது இதெல்லாம் பேஸு. ஸோ ஒரு கண்ட்ரியோட பாலிட்டி அதோட கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் தான் எப்படி ஒரு கண்ட்ரியோட பாலிட்டி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுது. ஸோ அதனால பாலிட்டின்றது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்லலாம். கண்ட்ரிஸ் பாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ரெண்டு லைனும் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் பாலிட்டி இஸ் அவர் சப்ஜெக்ட் பட் வி எண்ட் அப் ஸ்டடியிங் கான்ஸ்டியூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும்னா, கவர்மெண்ட் எதுக்கு நம்மளுக்கு முதல்ல?
எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல் வந்து கவர்மெண்ட்ன்ற இன்ஸ்டியூஷன்? எதுக்கு இந்த இன்ஸ்டியூஷன்? ஸோ இந்த கவர்மெண்ட் கான்செப்ட் ஈஸியாக புரியறதுக்காக நம்ம கவர்மெண்ட்டையும் நம்ம ஃபேமிலியும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா ஃபேமிலிக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டு நம்ம அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஃபேமிலிக்குன்னு. இதுதான் மாதத்துக்கான பட்ஜெட்டு, இங்கே போகணும், அங்கே போகணும், வெளியில் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலிலையும். ஸோ இந்த ஃபேமிலியில் ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது? ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம். அதே மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் ஏற்படலாம். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேமிலி ஹெட் சால்வ் பண்ணிடுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் நம்ம சில காம்ப்ரமைசஸோடு தான் ஃபேமிலியில் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், ஒரு ஒரு சாய்ஸஸ் இருக்கும். ஆனால் இந்த எல்லாருமே ஒன்றா வாழ்கிறதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட்டுன்ற அத்தாரிட்டியோட வேலை. ஸோ கவர்மெண்ட் எதுக்கு வேணும்? மக்களை டைரக்ட் பண்ணுறதுக்கும், ரூல்ஸ் மேக் பண்ணுறதுக்கும், அந்த ரூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும், டிஸ்பியூட்ஸ் இருந்தால் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கும் தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேணும். ஸோ வித்தவுட் கவர்மெண்ட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சாய்ஸஸ்லாம் வச்சுருக்க நம்ம எல்லாருமே ஒன்றா ஒரே இடத்துல வாழ்கிறது, கோ எக்ஸிஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனை ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஃபிசிக்கல் ஃபார்ம், இன்னொன்று அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ஃபார்மாக கிளாஸிஃபை பண்ணோன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பிரிக்கலாம். அண்ட் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை வச்சு ரிஜிடு, ஃப்ளெக்சிபிள்னு ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா சிங்கிள் ஃபார்மல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா அதுக்கு ஃபார்மலான நம்மக்கிட்ட இருக்கிற கான்ஸ்டியூஷன் புக்கு மாதிரி ஒரு புக் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா சிங்கிள் ஃபார்மல் டாக்குமெண்ட். ஸோ அதனால தான் இதை கோடிஃபைடு கான்ஸ்டியூஷன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து சிஸ்டமேட்டிக் மேனரில் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும். அண்ட் அந்த கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்கஷன், டெலிபரேஷன், அதுக்கப்புறம் ஓட்டெல்லாம் போட்டு தான் அதை எனாக்டே பண்ணுவாங்க. ஒரு ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு ஒரு டேட் ஆஃப் எனாக்ட்மெண்ட் இருக்கும். யூஸ்வலாக ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருந்தால் கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். ஏன் அது ரிஜிடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட்ஸை ஈஸியாக நம்மளால் மாற்றிட முடியாது. ஸோ இப்போ அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்தோம்னா இட் இஸ் நாட் ரிட்டன் இன் அ சிங்கிள் டாக்குமெண்ட். இப்போ டக்குன்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணுன்னா பல சோர்சஸ்லேருந்து நம்ம தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து டிரைவ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கிங்கோட ஆர்டரில் இருக்கும், இல்லை பார்லிமெண்ட்டில் அப்பப்போ கொடுக்குற ஆக்ட்லேருந்து எடுத்துக்கிற ப்ரொவிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஜட்ஜஸோட ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வரதா இருக்கலாம். ஸோ இதனால தான் இதை குமுலேட்டிவ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்லி ரிட்டன், பார்ட்லி அன்ரிட்டன். சில எழுதப்படாத இதுவுமே வந்து இங்கே லாவாகலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் எவால்வ் ஆனதாக இருக்கும். யூஸ்வலாகவே இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக நமக்கு வேணுங்கும் போது மாற்றிக்க முடியறதா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் கான்ஸ்டியூஷனா என்னன்றது பார்த்துடலாம். ஸோ ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷனா சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு ஈஸியாக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷனோட ப்ரொவிஷன்ஸை மாற்ற முடியும் அப்படின்னா அது ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஆனால் அட் த சேம் டைம் இங்கே ரிஜிட் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல் ஹையர் மெஜாரிட்டி தேவைப்படும் ஒரு ஒரு ப்ரொவிஷன்ஸும் மாற்றுறதுக்கு. அது வந்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரும் ஆர்டினரி லா மேக்கிங்கும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ டக்குன்னு ஒரு சட்டசபையில் வந்து ஒரு லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்கன்னா அது எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷனை மாற்றுறதும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரும் ஆர்டினரி லா மேக்கிங்கும் டிஃப்ரெண்ட். அதாவது அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப கஷ்டம் ஆர்டினரி லா மேக் பண்ணுறதை விட அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டினா இங்கே என்னன்னா சிம்பிள் மெஜாரிட்டினா இப்போது 100 இருக்குது அப்படின்னா ஒரு 100 இருக்குது, இதில் மெஜாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்றது 51 இப்படி தானே சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 51 மட்டும் இருந்துட்டா போதும்பா மாற்றிடலாம் அப்படின்றது சிம்பிள் மெஜாரிட்டி. ஆனால் இதுக்கு மேலே ஒரு 70, 80 இப்படின்றதும் மெஜாரிட்டி தான். ஆனால் இதெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியை விட அதிகமானது. ஸோ இதை தான் நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் மெஜாரிட்டி கிரேட்டர் தேன் சிம்பிள் மெஜாரிட்டி நீங்கள் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு டேர்ம் என்னென்னா ஆர்டினரி லாவை நம்ம ஸ்டாச்சூட்டுன்னு சொல்லுவோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தோம் இல்லையா ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் இங்கே. ஸோ அதனால் அதை பற்றியும் நம்ம இங்கே படிச்சிடலாம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்றது குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஃபார்ம் அ பாடி அண்ட் ஃப்ரேம் கான்ஸ்டியூஷன். இப்போ ஒரு நாட்டில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாலே அதோட சோல் பர்பஸ் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால எங்கே நீங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இப்போ பாகிஸ்தானில் திடீர்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட சோல் பர்பஸ் வெறும் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை உருவாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா எலெக்டடாகவும் இருக்கலாம், இல்லை நாமினேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டடாக இருக்கலாம். அண்ட் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பாதி எலெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் பாதி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து நாமினேட் பண்ணி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மேக் பண்ணி அண்ட் அதில் தான் நம்ம டிபேட் டிஸ்கஷன்ஸ் மூலயமா நிறைய ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஓட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரிக்கியான டேர்ம் என்னென்னா டேட் ஆஃப் எனாக்ட்மெண்ட்டுன்றது வந்து பப்ளிஷ் பண்ண டேட்டு. ஒரு புக் இருக்குன்னா அதை பப்ளிஷ் பண்ண டேட்டு வந்து டேட் ஆஃப் எனாக்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் தெரியுமா, அந்த டேட்டை டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பப்ளிஷ் பண்ணதை வந்து 26th நவம்பர் 1949, நம்ம கான்ஸ்டியூஷன் பப்ளிஷ் பண்ணப்பட்டது 26th நவம்பர் 1949 அண்ட் இதை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் டேவாக கொண்டாடுறோம். ஆனால் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து 26th ஜான்வரி 1950. இதை தான் நம்ம ரிபப்ளிக் டேயாக கொண்டாடுறோம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் டு ரிமெம்பர், இங்கே நம்ம வந்து எவால்வ் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் இல்லையா, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்றது வந்து ஓவர் த டைம் எவால்வ் ஆகி வருது அப்படின்றத பார்த்தோம். அப்போ நம்ம வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரோமே அது மாதிரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமெண்ட்மெண்ட்டுன்றது வந்து பெரிஃபரல் சேஞ்சஸ், அதாவது இப்போ ஒரு நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற கோர் எலமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது, நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டே தான் இருக்கோம், அதில் இருக்கிற கோர் வந்து அப்படியே இருக்குது, அது மாறலை. ஆனால் எவல்யூஷன்றது அப்படி கிடையாது. இப்போது அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான கான்ஸ்டியூஷன் இல்லாததுனால ஓவர் த டைம் இப்படியே எவால்வ் ஆகி அதில் நியூவான எலமெண்ட்ஸ் எப்பயுமே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கோர் வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஸோ இது வந்து எவல்யூஷன். ஸோ இன்னைக்கு லெசனோட லாஸ்ட் பாயிண்ட், நோ கான்ஸ்டியூஷன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்லி ரிட்டன் ஆர் கம்ப்ளீட்லி அன்ரிட்டன். ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே கம்ப்ளீட்டாக எதையுமே ஃபுல்லாக எழுதிடல, நம்ம டைம் டு டைம் வேணுங்கிற ப்ரொவிஷன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு கண்ட்ரியுமே கம்ப்ளீட்டாக எழுதாமலாம் இல்லை. ஸோ அவங்களோட லாஸாக இருக்கலாம், நம்ம சொன்ன மாதிரி ஆர்டர் கிங்ஸோட ஆர்டராக இருக்கலாம், இல்லை ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், சம் பார்ட் எங்கேயாவது வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் no constitution in this world is completely written or completely unwritten. And that's all for today's class, guys. Thank you so much for watching. Happy learning.